வணக்கம், நான் தான் உங்கள் தீபன். இன்றைக்கி வந்து நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொல்லிமலை விளாக் சொன்னோம் இல்லையா, அங்கே தாங்க போகிறோம். வேறு ஒன்றும் இல்லை, கிளம்பியாச்சு. நம்ம மீட்டியாரில் தான் போகிறோம். ஆல்ரெடி நான் கொல்லிமலை ஹிஸ்ட்ரி பற்றி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். நீங்கள் அந்த வீடியோ பார்க்கலன்னா மேலே ஐகார்டில் தானே பார்த்துட்டு வந்துட்டு இந்த வீடியோ பாருங்கள். இதில் வந்து ரைடு பற்றி மட்டும்தான் பேச போகிறோம். இருங்க ஒரு நிமிஷம். ரைட் பற்றி தான் பேச போகிறோம். அதனால் நம்ம வந்து ஹிஸ்ட்ரி பற்றியில் எதுவும் பேச போகிறதில்ல. முன்னாடி ஃப்ரெண்டு போயிட்டுருக்காங்க. நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து அங்கே ஒரு இடத்துல வெயிட் பண்ணுறாரு வேலங்கொண்டப்பட்டியில். அவரை போய் பிக்கப் பண்ணிவிட்டு அப்படியே அவரு கூட சேர்ந்து விளாக் பண்ண போகிறோம். அவரும் மீட்டியாக தான் வச்சுருக்காரு. அங்கே போயிட்டு அப்படியே பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துக்கிட்டே இருக்கும். நம்ம இப்போ தான் பார்த்தீங்கன்னா திருச்செங்கோட்லேருந்து கிளம்பியிருக்கோம். கிளம்புன டைம் பார்த்தீங்க அப்படின்னா சரியாக நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து ஒரு 3 மணி இருக்கும். 3 மணிக்கே நான் கூப்பிட்டேன். அந்த இடத்துல அவர் வந்து கொஞ்சம் லாங்கு எங்கள் ஏரியாவிலேருந்து. அவர் வந்து அங்கே கொஞ்சம் மழை வந்துட்டு இருக்கிறனால வர முடியல, டிலே ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே எல்லாம் ஒன்று சேர்ந்து நாங்கள் போகிறதுக்கு டிலே ஆயிடுச்சு. நாங்கள் ஆக்சுவலாக டைம் பிளான் பண்ணது பார்த்தீங்கன்னா 6 மணிக்கு மேலே ஏற ஆரம்பிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணியிருந்தோம். ஆனால் டைம் டிலே ஆயிடுச்சுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மணி 6:30. இப்போ தான் இங்கேருந்தே கிளம்பியிருக்கோம். அநேகமாக அங்கே மேலே போகிறப்போ மணி 8 ஆயிரும். 8 மணி பக்கமாக தான் மேலே ஏற ஆரம்பிப்போன்னு நினைக்கிறேன். ரோடு பார்த்தீங்கன்னா அப்படி தான் நல்ல கிளைமேட்டு, நல்ல மேகமூட்டமாக இருக்குது. நல்லா இருக்குது கிளைமேட்டு. அதனால தான் எதுக்கும் ரெயினுக்கு, அதாவது மழை வந்துன்னா கரெக்டாக இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ரெடி பண்ணிட்டு வந்திருக்கோம். ஷூவும் எதுவும் போடலை, ஏன்னா மழை வந்துச்சுன்னா எல்லாம் ஒரு மாதிரி ஆயிரும். அதனால் அப்படியே ரஃபாக போயிட்டுருக்கோம். மீட்டியாரில் என்ன ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா, அந்த மாதிரி தண்ணி நின்றுச்சு மழை பெஞ்சுது அப்படின்னா நம்ம ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா காலில் முட்டி வரைக்குமே பார்த்தீங்கன்னா சேர் அடிச்சிருது. அது ஒன்று தான் பெரிய ஒரு ப்ராப்ளமாக இருக்குது. மழை வந்ததுன்னா அது ஒன்றுமே பண்ண முடியல. அது ஒரு பெரிய இஷ்யூவாகவே இருக்குது. கிளைமேட் நல்லா இருக்குங்க, வெயிலேயும் வரல. நல்லா கொஞ்சம் மேகமூட்டமாக இருக்குது. கிளைமேட் நல்லா இருக்குது. கொல்லிமலையில் இதே கிளைமேட் இருந்தால் சூப்பராக இருக்கும். முன்னாடி போயிட்டு இருக்கிறது தான் பார்த்தீங்கன்னா பசங்க. ஹார்னெட் வச்சுருக்காரு அவர், ஹார்னெட் 160. இதாங்க அவரு. நான் அப்புறமா எங்கேயா வண்டி எடுத்துறப்ப உங்களுக்கு எல்லாத்தையும் இன்ட்ரோ கொடுத்துட்றேன். சொல்ல மாதிரி கொல்லிமலை விளாக் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். அதனால தான் சரி ஓகே கொல்லிமலை விளாக் பண்ணிடலாம் அப்படின்ட்டு. சரி தனியாக போகிறதோட சப்ஸ்கிரைபர் கூட போனால் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு தான் அவர் வந்திருக்காரு. அப்படியே அவங்களோட போகலான்ட்டு அப்படியே நாங்கள் ஒரு 6 பேர் மொத்தமாக போகிறோம். ஏன்னா கொஞ்சம் கேங்காக போனால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறனாலங்க, வேறு ஒன்றும் இல்லை. ஏன்னா எங்கே போனாலுமே நம்ம தனியாகவே போயிட்டுருக்கோம். அதனால் சரி ஓகே இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறனால இப்படி போகிறோம். ஃபஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா நம்ம மீட்டியார் வந்து ஹில்ஸ் ஏறுது. எப்படி இருக்குது எக்ஸ்பீரியன்ஸுங்கிறத கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுற வீடியோவில் உங்களுக்கு. போயிட்டு இன்னும் சப்ஸ்கிரைபரை பார்த்துட்டு ஆல்ரெடி நான் வந்து பார்த்துருக்கேன் அவரை. நம்ம ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நம்ம கம்யூனிட்டி போஸ்ட்டில் வந்து ஒரு மீட்டியார் பிளாக் போட்டிருப்பேன். அது வந்து அவரோட தான். ஆல்ரெடி நாங்கள் மீட் பண்ணி பேசியாச்சு. கம்பைன்டு ட்ரிப் போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம். அதனால் கரெக்டாக அந்த டைம் வந்து அமைஞ்சிருந்தது. அதுவும் அவர் பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை போகலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சண்டே. சனிக்கிழமை போகலான்னு பிளான் பண்ணதே. பட்டு எல்லோரும் வரணும் இல்லையா. பின்னாடி ஒருத்தர் காமிச்சர் இல்லையா, அவர் வந்து அவரு யூடியூபர் தான். அவர் வந்து ஃப்ரீயா இல்லை, சண்டே ஃப்ரீங்கவும். சரி ஓகே எல்லோரும் ஒட்டுக்கா போகலாம் அப்படின்னு. என்ன டைமிங் தான் நாங்கள் எதிர்பார்த்த டைமிங் வந்து கிடைக்கலிங்க. ஏன்னா எப்பயுமே வந்து நம்ம எதிர்பார்த்த டைமுக்கு எங்கேயுமே போக முடியாது, டிலே ஆகும் தான். அந்த மாதிரி தாங்க இதுவும் டிலே ஆயிடுச்சு. ஃபுல்லாக மழை பெஞ்சிருக்கும் போல், நல்ல ஈரப்பதமாக இருக்குது ரோடு. தண்ணி எங்கேயும் நிற்கல, ஏன்னா இந்த ரோடு அப்படி கொஞ்சம் நல்ல ரோடு. அதனால் பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கு. இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டம்தாங்க. பார்த்திங்கன்னா டைமிங் முன்னாடியே பிளான் பண்ணுறோம். அப்போ தான் இந்த டைமுக்கு போயிருக்கணும். இதே 7 மணி பிளான் பண்ணி இந்த மணிங்களே 9 மணி ஆகிருக்கும். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் பிளான் பண்ணது 5 மணிக்கெலாம் வந்து இங்கே இந்த பிளேஸில் இருக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணோம். பட் எங்களுக்கு டிலே ஆயிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா மணி 6:45 ஆக போகுது, 6:40. கொஞ்சம் டிலே தாங்க. இங்கே ஒரு மீட்டியார் போகுதுங்க. போகலாம் வராங்க. இதாங்க நம்ம சொன்ன மீட்டியார். கரெக்டாக பார்த்துட்டோம். அவ்வளோதான், இவங்களை மீட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம பசங்களை காணுங்க. பின்னாடி தான் வந்துட்டு இருந்தாங்க, காணோம். எங்கேயா நிறுத்தி விளாக் எடுக்கிறாங்களான்னு தெரில, பார்ப்போம். அவங்க லக்கேஜெல்லாம் எடுத்துகிட்டு வராங்க. என்ன எடுத்துகிட்டு வராங்கன்னு தெரில. இல்லை குளிக்கிறதுக்கு தேவையான திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன்.
பின்னாடி நம்ம பசங்க வராங்க, லாங்கில் வராங்க. நாமக்கல் பார்த்திங்கன்னா இங்கேருந்து 10 கிலோமீட்டர் சரியா. ஸோ அங்கே பக்கத்தில் போயிட்டே நான் மறுபடியும் கண்டினியூ பண்ணுறேன். தேவையில்லாமல் பேசி அறுக்க விரும்பலைங்க. ஏன்னா போன வீடியோ ஜேடர்பாளையம் வீடியோவே பார்த்தீங்கன்னா ரொம்ப பக்கம். ஆனால் அதே பார்ட் 1 பார்ட் 2 போட வேண்டிய போச்சு. இன்னும் இந்த கொல்லிமலை வீடியோலாம் பார்த்தீங்கன்னா பார்ட் 10 வரைக்கும் போகும், அவ்வளோ பெருசு போயிடும். அதனால் நான் தேவையில்லாமல் பேசலை. நான் வந்து ஸ்டாப் பண்ணிக்கிறேன். நாமக்கல் பக்கமாக போயிட்டு நான் உங்களுக்கு மறுபடியும் வரேன். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா கொல்லிமலை வந்து 45 கிலோமீட்ரு. ஸோ இதுதான் நாமக்கல் மெயின். ஸோ பஸ் ஸ்டாண்ட் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் தூரம் தான் பஸ் ஸ்டாண்டு. இதுதான் பார்த்தீங்கன்னா நாமக்கல் மலைக்கோட்டை. கொல்லிமலை பார்த்தீங்கன்னா நமக்கு 45 கிலோமீட்டர் இருக்குது. ஸோ பக்கம்தான். பக்கம்னா எப்படி சொல்கிறது, இங்கேருந்து பக்கம்தான். அதுதான் பார்த்தீங்கன்னா நாமக்கல் மலைக்கோட்டை. இது வந்து சேலம் போகிற வழி. இந்த பக்கம் போனீங்கன்னா சேலம். ஸோ நமக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை. நம்ம வந்து இப்போ கொல்லிமலை தான் போக போகிறோம். இதுக்கு வந்து நான் வரப்போ பார்த்தீங்கன்னா வேறு ரூட்டில் போனோம். இப்போ எந்த ரூட்டுன்னு எனக்கே ஞாபகம் இல்லை. இருந்தாலும் போகலாம், பார்த்துட்டு பேசிக்கலாம். ஸோ இதுலேருந்து லெஃப்ட்டு கட் ஆகிற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்த கட்டில். ஸோ இதுதான் சேந்தமங்கலம். ஸோ இந்த பக்கம் லெஃப்ட்டு, இதில் லெஃப்ட் எடுத்துக்கலாம். நோ என்ட்ரின்னு போட்டிருக்காங்க, அதனால் நம்ம இதில் தான் போக போகிறோம். ஸோ சேந்தமங்கலம் போய் தாங்க கொல்லிமலை போக முடியும். அதுதான் வழி. இன்னொரு வழி எந்த பக்கம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராசிபுரம் போய் அந்த பக்கம் சுற்றிட்டு போகலாம். நமக்கு அது லாங்கு. ஸோ அந்த பக்கம் ஆத்தூர் சென்னையிலேருந்து வரவங்களுக்கு அது கொஞ்சம் பக்கமாக இருக்கும். ரோடும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நீட்டாக இருக்கும். அதாவது பெண்டு அவ்வளோ இருக்காதுன்னு வைங்களே. ஆனால் பைக்கர்ஸ் அப்படின்னா நமக்கு வந்து அந்த த்ரில்லிங் எக்ஸ்பீரியன்ஸை வந்து அனுபவிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம இந்த ரூட்டில் தான் போகணும். இதில் தான் பார்த்திங்கன்னா 72 பெண்டு இருக்குது. அந்த பெண்டு 72மே பார்த்திங்கன்னா ரிஸ்கியான பெண்டு, கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதனால் மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு வைங்களேன். அதை சேந்தமங்கலம் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா 10 கிலோமீட்டர் வருது. இப்போ மணி பார்த்தீங்கன்னா 6:56. ஸோ இதில் 7 நாள் காட்டுது, இதில் 6:56 காட்டுது. எது டைமுன்னு தெரில. பொதுவாக நம்ம 7 வச்சுப்போம் ரவுண்டாக. மணி 7 ஆயிடுச்சு. கிளைமேட் நல்லா இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த கிளைமேட்டில் சூப்பராக இருக்கும் கொல்லிமலை, சொல்லவே தேவையில்ல. ஏன்னா நாங்கள் இந்த டைம்லலாம் மேலே ஏற ஆரம்பிச்சிருந்தோன்னா கொஞ்சம் எல்லாம் பனிமூட்டமாக இருக்கும். எல்லாம் மிஸ்டாக இருக்கிறப்ப நம்ம வந்து நல்லா இருந்திருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ எந்தளவுக்கு இருக்குதுன்னு தெரியல. மேக்ஸிமம் மிஸ்டாக தான் இருக்கும், ஏன்னா மழையாக தானே இருக்குது. அதனால் மிஸ்டாக தான் இருக்கும். பார்ப்போமே, போயிட்டு என்னென்னு பார்த்துக்கலாம். கீழே கொஞ்சம் தூரம் போயிட்டு அங்கே காட்டுறேங்க. அங்கே கொஞ்சம் நல்லாயிருக்கும், அங்கே போயிட்டு பார்க்கலாம். அங்கே பாருங்கள், அதாங்க கொல்லிமலை. நல்லா செம்மையாக இருக்குது. பார்ப்போம், மேலே போனால் தான் தெரியும் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறது. ஆனால் சூப்பராக இருக்குது. இங்கெல்லாம் நல்லா மழை வந்திருக்கும் போலங்க. ரோட்லலாம் தண்ணி நிற்கிது. கிளைமேட் வேறு லெவலில் இருக்குன்னு நினைக்கிறேன். மழை வராமல் இருந்தால் இன்னும் சூப்பராக இருக்கும். மழை வந்ததுன்னா கொஞ்சம் கஷ்டம்தான். பார்க்கலாம் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறது. எல்லாம் மரமாக மறைச்சிக்கிச்சுங்க. உங்களுக்கு அந்த வியூவை ஃபுல்லாக காட்டலான்னா அந்த இடத்துல கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல வந்து நல்லா இருந்தது வியூ. சரி ஓகே, அந்த இடத்துல காட்டிடலாம் அப்படின்னு பார்த்தா அதுக்குள்ளே எல்லாம் இங்கே எல்லாம் பார்த்திங்கன்னா மரமாக இருக்குது. ஸோ மறைச்சிக்குது. அந்த பக்கம் போயிட்டு நான் உங்களுக்கு ஃபுல்லாக காட்டுறேன். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா சேந்தமங்கலம் சரியாக 8 கிலோமீட்டர் வருதுங்க. கொல்லிமலை வந்து கொஞ்சம் ஒரு வில்லேஜ் மாதிரிங்க. மலை மேலே இருக்கிற ஒரு வில்லேஜ் தான் கொல்லிமலை, வேறு ஒன்றும் கிடையாது. உங்களுக்கு இந்த எண்ட்லேருந்து அந்த எண்டு வரைக்கும் வரும். ரொம்ப லென்த்தான ஒரு ஊர் தாங்க இந்த கொல்லிமலை. டூரிஸ்ட்டு ஸ்பாட்டு நிறைய இருக்குது. ஆனால் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா டூரிஸ்ட் அவ்வளோக்கா வரதில்லை. அதனால் பார்த்திங்கன்னா நமக்கு பிரச்சனை இல்லை. பைக்கர்ஸ் மேக்ஸிமம் வருவாங்க, டூரிஸ்ட் வந்து அவ்வளோக்கா வரமாட்டாங்க. அதை கொஞ்சம் கம்மியாக தான் வருவாங்க. அதனால் நமக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். இல்லைனா ஊட்டி மாதிரிலாம் டிராஃபிக் ஆக ஆரம்பிச்சிடும், பொல்யூஷன் வரும். ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் இருக்குது. இங்கே வந்து அந்தளவுக்கு இல்லை, கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருக்கும். அதனால் நல்லாயிருக்கும், நல்லா நேச்சர் ரசிச்சுட்டு போகலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா தேயிலை தோட்டம்னு ஒன்றும் பெருசாக இருக்காது, எல்லாம் மூலிகை தான் இருக்கும். மூலிகை செடி, மூலிகை வாசம். ஸோ மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி தான் இருக்கும். தேயிலை தோட்டம் அந்த மாதிரிலாம் இது இருக்காது. அதனால் உங்களுக்கு பார்க்குறதுக்கும் சரி, அங்கே இருக்கிற அந்த காற்றை சுவாசிச்சாலும் நம்ம உடம்புக்கு நல்லதுன்னு வைங்களேன், அந்தளவுக்கு இருக்கும், நல்லாயிருக்குங்க. ஸோ வெயில் இல்லை, அதனால் கொல்லிமலை நல்லாயிருக்கும். வெயிலில் போனோம்னா நமக்கு அந்தளவுக்கு இருக்காது. வெயில் இல்லாதனால கொஞ்சம் நல்லாயிருக்கும். அங்கே பாருங்கள், அந்த மேகம் அப்படியே மலை மூடி இருக்குது. ஸோ நம்ம அந்த உச்சிக்கு தான் போக போகிறோம். போய் பார்த்தா தான் தெரியும். பாருங்க, ஒரு ஃபால்ஸ் இருக்குது. நான் நிறைய டைம் வந்திருக்கேன், ஆனால் அந்த இடத்துல ஃபால்ஸ் நான் பார்த்ததே இல்லை. இப்போ மழை அதிகமாக இருக்கவும் ஃபால்ஸ் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஆனால் நல்லா இருக்குங்க அந்த ஃபால்ஸ். இங்கேருந்து என்ட்ரன்ஸில் பார்த்தாலே தெரியுது. சரி ஓகேங்க, கிளம்பலாம். ஓகேங்க, போகலாம். இதுதான் பார்த்திங்கன்னா என்ட்ரன்ஸு. ஸோ இதுக்குள்ளே தான் போக போகிறோம். போயாச்சு. ஃபோன் நேராக இருக்கா?
ஆரம்பிச்சாச்சு. இதுலேருந்து பார்த்திங்கன்னா மேலே ஏற போகிறோம். செக் போஸ்ட்டு இன்னும் கொஞ்சம் தூரம் போனோம். செக் போஸ்ட்டு அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா அப்படியே ஹில்ஸ் ஏறுறது தாங்க. ஸோ ஃபஸ்ட் டைம் நம்ம ஹில்ஸ் ஏற்ற போகிறோம் நம்ம மீட்டியரில். ஸோ இட்ஸ் எ மிராக்கிள். என்ட்ரன்ஸில் தான் இருக்கும். இப்போ மேலே இந்த பக்கம் போனீங்கன்னா செக் போஸ்ட் வந்துடும். சரி, ஓகே, இங்கே கொஞ்சம் ஃபோட்டோ எடுக்கலான்ட்டு எடுத்துகிட்ருக்கோம்.